இந்த முதல் ஆராதனையிலே தேவன் நமக்கு தருகிற நித்திய ஜீவனுள்ள அந்த தூதாகிய திறவுகோலின் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரையிலும் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஆவியிலே நிறைந்து வாசிக்க கேட்கலாம். மறுபடியும் புறப்பட்டு தெக்கப்போலின் எல்லையை வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து உமிழ்ந்து அவன் நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெரும் மூச்சு விட்டு எப்பத்தா என்றார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல ஆவியில நிரம்பி மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. என் அருமையான தேவ ஜனமே, தொடர்ச்சியாக தேவன் எப்பத்தா என்கிற தலைப்பை கொண்டு நம்மோடு கூட அவர் பேசி வருகிறார். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக அல்லது திறக்கப்படு என்று அர்த்தம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தொடர்ச்சியாக இந்த தலைப்பை கொண்டே நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் நம்முடைய சபையோடும் தேவன் இந்த தேசத்தோடும் பேசி வருகிறபடியினால் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறேன், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். அப்படியானால் இந்த வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் அடைக்கப்பட்டு கிடக்கிறதோ அல்லது நம்முடைய குடும்பத்திலே எதெல்லாம் இன்னும் அடைக்கப்பட்டு காணப்படுதோ அல்லது இன்னும் நம்முடைய சபையிலே எதெல்லாம் அடைக்கப்பட்டு கட்டப்பட்டு இருக்கிறதோ அல்லது நம்முடைய தேசத்திலே எதெல்லாம் கட்டப்பட்டு அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, தேவன் அதை திறக்க வேண்டும் என்று வைராக்கியம் கொண்டவராய் அவர் கலிலேயாவில் அன்றைக்கு கால் மிதித்த தெய்வம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் நமக்குள்ளாய், நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய், நம்முடைய சபைக்குள்ளாய், நம்முடைய தேசத்துக்குள்ளாய் தெய்வம் தம்முடைய பாதத்தை வைத்திருக்கிறார். கைகளை தட்டியாமே. நன்றாய் கவனிங்களையா, நன்றாய் கவனிங்கள். தேவனுடைய பாதம் எங்கே நின்றதோ, தேவனுடைய பாதம் எந்த இடத்தில் நின்றதோ அந்த இடத்திலே தேவன் முழுவதுமாய் ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. வேதத்திலே அவர் பாதம் நின்ற இடம் என்று அநேக காரியம் உண்டு. அதனால் நாம் சற்று உங்களுக்கு புரியும்படி சில காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க தேவன் உதவி செய்வாராக. வேதம் சொல்லுகிறது, தேவன் போன வாரத்திலே நம்மோடு கூட பேசினார். என்ன பேசினார் சொல்லுங்க வேகமா. சூப்பரா சொன்னீங்க. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சொன்னீங்களா இல்லையா? அவர் என்ன சொன்னாங்க? என்ன பேசினாங்க?
பிரசங்க ஒரு வருஷம் பண்ணாலும் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னார்? நான் வந்து உங்களுக்கு மற்றவன் அவன் என்ன சொன்னா எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நித்திய ஜீவனுள்ள வார்த்தை மட்டும் உங்க மண்டையில நிற்காது. போனவார் என்னதான் பேசினாங்க? கூட்டத்தை குறித்து அதை புதைச்சு பூட்டி வச்சிருக்கிறீங்க. ஆவி கிடைக்காதனால அது திறக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு இப்போவாது திறந்து சொன்னீங்களே. அடுத்தது என்ன பேசினா? அதுவும் தேடணும். அதுக்கு ஒரு சாவி போட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லாக்கர் போட்டு வச்சிடுறீங்க. அடுத்தது என்ன பேசினா? அவனை தனியாக பிரித்து, அதுக்கு யார கொண்டு பேசினார்? யாக்கோப்பு. சொல்லுங்க, என்ன ஏன் தனியா பிரிக்கிறாரு? நான் கேட்கிறேன், ஆபிரகாம் ஏன் தனியா பிரிச்சாரு? நான் உங்களை கேட்கிறேன், ஆதாம ஆண்டவர் தனியா எத்தனை காலம் வாழ வச்சாரு தெரியுமா? அவனை உண்டாக்கின உடனே அடுத்தது அப்படியே அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கல. ஹலோ, ஆதாம உண்டாக்கின உடனே அடுத்தது உடனே அவன் விழாவை உருவி டபக்குன்னு எடுத்து என்ன பண்ணல? ஏவால கிட்டத்தட்ட எத்தனையோ காலங்கள் அவன் தனிமையாக அவனை பயிற்றுவித்தார். முதல்ல ஒருவன் தேவனோடு தன்னை பயிற்றுவித்துக் கொண்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு குடும்ப வாழ்க்கை என்பதே, அடுத்த உறவு என்பதை தேவன் இணைக்கிறார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? மனிதன் தனிமையா இருக்க கூடாது என்று எண்ணின தேவன் ஆதாம் என்ன தெரியுமா பண்ணான்? பல காலங்கள் அவனுக்கு ஏற்ற துணை ஆண்டவர் உண்டாக்கவே இல்லை. அவனுக்கு ஒரு துணைய கொண்டு வரவே இல்லை. அதனால தேவன் என்ன பண்றாருன்னா, ஆதாமோட உறவாடிக்கிட்டே இருக்கிறாரு. அவன் முதல்ல தேவனுடைய உறவில் வளரணும். அப்பதான் அவன் மற்றவருடைய உறவில் சரியா வாழ முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒருவன் தேவனுடைய உறவுல கரெக்டா வாழ்ந்துட்டானா மற்ற எல்லா உறவிலும் அவன் சரியாய் வாழ்வான். ஒருவன் தேவனுடைய உறவுல சரியா இல்லைன்னா வேற எந்த உறவில் அவனால சரியா இருக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் அவனுக்கு குறிப்பிட்ட கால வரையிலும் ஏற்ற துணையை உண்டாக்கல. அவனை தன்னோட இருக்கவே அவனை பயிற்றுவித்துக் கொண்டே வந்தார். அதனாலதான் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார் அவனை பிரித்தெடுத்தார் 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 என்று. இன்னைக்கு சீசுத்துவத்தை குறித்து பேசுகிறவர்களுக்கு மிக குறைவு. இன்றைக்கு வேறுபாட்டினுடைய ஜீவியத்தை குறித்து பேசுகிறவர்கள் மிக குறைவு. இன்றைக்கு பிரித்தெடுத்தனுடைய மகிமையை குறித்தும் அந்த பிரித்தெடுக்கிற அபிஷேகத்தை குறித்தும் அந்த அபிஷேகத்தினுடைய ஆழத்தின் மகத்துவத்தை குறித்தும் பேசுகிறவர்கள் மிக குறைவு. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் சகல ஜனங்களையும் விசுவாசிகள் ஆக்கி அப்படின்னு சொல்லல. அப்போஸ்தலர்களுக்கு, அவருடைய சீஷர்களுக்கு தேவன் அருளின கட்டளை என்ன தெரியுமா? நீ அநேக ஜனங்களை விசுவாசிகள் ஆக்குன்னு சொல்லல, சீஷர்கள் ஆக்குனாங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆதி சபையிலே சீஷர்கள் தொகை பெருகிற்று. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா சீஷர்கள் எங்க பெறுகிறாங்களோ அங்க தேவ மகிமை வெளிப்படும். கையை தட்டி. அதே போல எங்க சீஷர்கள் இருக்கிறார்களோ அங்க உபத்திரமும் அதிகமா இருக்கும். ஆனாலும் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி ஜெயத்துக்குள் நடத்துகிற தெய்வம் நடத்துவார். நல்லா கவனிங்க. அதை கொஞ்சம் டச் பண்ணி இன்னைக்கு நானே வார்த்தைக்குள்ள கடந்து போயிருவோம். யாக்கோப்பு
அம்மாவோட அப்பாவோட இருக்கும் பொழுது அவனுக்கு தன் தரிசனத்தை குறித்த ஒரு அறிவில்லை, தன் மேல தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை குறித்த ஒரு அறிவில்லை, தேவன் தன் மேல வச்சிருக்கிற அந்த மேலான பொறுப்பை குறித்து அவனுக்கு ஒரு அக்கறை இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சில வேலைகள் நம்மளை தனியா பிரிக்கும் பொழுதுதான் நமக்கு நம்ம மேல இருக்கிற பொறுப்பு தெரியுது. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பாருங்க, அப்பாவோட இருக்கும்போது அவர் பார்த்துக்கிடுவாரு, அப்பா பார்த்துக்கிடுவாங்க, அம்மா பார்த்துக்கிடுவாங்க, அண்ணன் பார்த்துக்கிடுவாங்க, இல்லை இவங்க பார்த்துக்கிடுவாங்கன்னு அவங்களையே சார்ந்து ஓடிடுறோம். ஆனா எப்ப நீ உன்னை தனிமைப்படுத்தும் பொழுதுதான் உனக்கு தெரியும் நீ தனியா நிக்கிறதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறத நீ அறிய முடியும். இந்த தனிமை நம்மளை உடைக்கிறதுக்கு இல்ல, உருவாக்குறதுக்கு. அதனால ஆண்டவர் ஒருவன் கணவன் மனைவி ஆன உடனே அவங்களை எங்க விட்டு பிரிக்கிறார் தெரியுமா? தன் தகப்பனை விட்டு தன் தாயை விட்டு பிரிச்சாரு. அவர்கள் இருவரும் இருப்பார்கள். அப்போ நல்லா கவனிங்க, யாக்கோப்புக்கு பரலோகங்கிறது ஒண்ணு எப்ப தெரியுது தெரியுமா? தேவன் ஒருவர், மகிமையின் தேவன், அவருடைய மகிமை, அந்த பரலோகத்தின் மேன்மை, அந்த ஏனி சகல மகிமையும் அபிஷேக தைலம் சகலம் அவனுக்கு எப்ப தெரியுமா? தனிச்சு வரும் பொழுதுதான் சகல காரியத்தை அறிகிற கண்ணே அவனுக்கு திறக்கப்படுது. இந்த இடத்துல நீங்க எத்தனை பேர் இந்த பாதையில கடந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு சில பேர்த்துக்கு சொல்றேன், அதுவும் விசேஷமா பிரதான அழைப்பு பெற்றவங்களுக்கு சொல்றேன். நீ குழந்தையிலிருந்தே நீ தனிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு காரியம் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். குழந்தையிலிருந்தே நீ சிறு வயதிலிருந்தே நீ தனியா இருக்கிற அனுபவத்தை நீ குடும்பத்தோட தான் இருப்ப, உன் தாய் தகப்பனோட தான் இருப்ப. ஆனா உனக்குள்ள மட்டும் ஒரு தனிமை உன்னை போட்டு வாட்டி வதச்சுக்கிட்டே இருக்கும். நீ மட்டும் தனிச்சு இருக்கிறது போல ஏதோ ஒரு சூழ்நிலைகள் உன்னை தனிச்சு காட்டிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை நீ தனியாவே இருக்கிறது போல காட்டும். ஏதோ ஒரு போராட்டம் நீ தனியாவே பேஸ் பண்றது போல உன்னை காட்டும். நீ தனியா இருக்க போற அந்த உணர்வை நீ உணர்ந்துகிட்டே இருப்ப. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உன்னை அழைச்சிட்டாரா, ஆண்டவர் உன்னை தெரிஞ்சு கொண்டுட்டாரா. குறிப்பா சொல்றேன், நீ தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறதை தேவனுடைய அடையாளம் காட்டிட்டே வருவாரு. அப்படி ஒரு அழைப்பு மேல இருந்தா கர்த்தர் உன்னை கொண்டு செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும். கைகளை தட்டி தேவநாமத்தை உன்னை யாரும் உன்னை சொந்தம் கொண்டாட அவர் விடவே மாட்டாரு. ஒரு நபர், ஒரு மனுஷன், ஒரு தகப்பன், ஒரு தாய் உன்னை உரிமை பாராட்ட அவர் விடவே மாட்டாரு. ஏன்னா அவர்களை தம்மோடு இருக்கும்படி அவர்களை தெரிந்து கொண்டார். நீ நல்லா கவனி, பரிசுத்த ஆவியில நிறைந்து சொல்றேன், அந்த அடையாளம் உனக்கு இருக்குமானால் கொஞ்சம் ஆழமாய் உன்னை அர்ப்பணிக்க ஓடி வந்துரு. பாஸ்டர், நான் என்னமோ தனியா உணர்றேன் பாஸ்டர். எல்லாரும் இருந்தாலும் நான் தனிமையை உணர்றேன். எல்லா விஷயத்திலும் நான் தனிமையாவே உணர்த்தப்படுறேன். எந்த பிரச்சனையானாலும் நான் தனியாவே அதை பேஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. நான் தனியாவே அதை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்குது. தனியாவே நான் போராட வேண்டியதா இருக்குது. தனியாவே நான் பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குது. தனியாவே நான் சகல காரியத்தையும் செய்ய வேண்டியதா இருக்குது. அதை நினைச்சு நீ வருந்தாத, அதை நினைச்சு நீ கலங்காத, அதை நினைச்சு நீ கண்ணீர் விடாத, அதை நினைச்சு சோர்ந்து போகாத, அதை நினைச்சு விடாய்த்திராத, அதை நினைச்சு நீ விழுந்து போயிடாத. அதை நினைச்சு சந்தோஷப்படு. தேவன் உண்மையில வச்சிருக்கிற நோக்கம் பெரியது. நீ அவரோட இருக்க. அவர் சட்டையின் மரபிலே நீ அடைக்கலம் புகுந்து விட்டாய். உன்னை யாராலும் புரிஞ்சுக்கவே முடியாது. பெத்த தாய் உன்னை புரிஞ்சுக்க முடியாது.
பெத்த தகப்பன் உன்னை புரிஞ்சுக்க முடியாது, கட்டின மனைவி உன்னை புரிஞ்சுக்க முடியாது, கட்டின புருஷன் உன்னை புரிஞ்சுக்க முடியாது, கூட பிறந்தவர்களுடைய புரிஞ்சுக்க முடியாது, உன்னை நேசிக்கிறவர்கள் உன்னை புரிஞ்சுக்க முடியாது, உனக்கு ஆறுதல்னு சொல்லக்கூடியவர்கள் கூட உன்னை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா உன் அழைப்பு வித்தியாசமாக இருந்ததுனால, உன் தெரிந்து கொள்ளுதல் தேவன் வித்தியாசமாக இருக்கிறதுனால உன்னை எல்லாராலும் நீ புறக்கணிக்கப்பட்டது போல நீ காணப்படுவ. அதனால தான் அவனை மட்டும் என்ன பண்ணாருன்னா, அவனை தனியாய் அழைத்து கொண்டு போனாரா. ஏன்னு கேளுங்களே. என்ன கேட்டா, ஆண்டவரே எனக்கு முதல்ல அற்புதம் வேணுமா அல்லது நம்மோட வாசம் பண்ணணுமா அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட கேட்கிறாருன்னு வைங்களேன். டேய், உனக்கு நான் முதல்ல அற்புதம் செய்யணுமா இல்லை நீ என் கூட வாசம் பண்ணணுமாடா, உனக்கு ரெண்டுல எதுடா வேணும்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? அற்புதம் வேணும்னு சொல்றாள், கை தூக்குங்க. அப்ப அந்த கூட்டம் இவனை எங்கேயும் வழி தப்பி போக விடல. சொல்லுங்க, அந்த கூட்டம் இவனை வழி தப்பி போக, சொல்லுங்க, அந்த கூட்டம் இவனை வழி தப்பி போக. அதனாலதான் சொல்றேன், நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த கூட்டத்தில் நீங்க இருந்தீங்கன்னா நீங்களே வழிதப்ப நினைச்சாலும் அந்த அந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த ஜபம், ஆமென் ஆமென், அந்த உத்தரவாதம் உன்னை வழி தப்பி போக விடாது. கைகளை தட்டி ஆமென் சொல்லலாமா? இப்போ நேரம் இல்ல, வேகமா. இவனை பிரித்து கொண்டு போன தேவன் ஏன் பிரிச்சாருன்னா, முதல்ல இவன் யார அறியணும். சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரா, இவனுக்கு கிட்டத்தட்ட 7 காரியங்களை ஆண்டவர் செய்தார். 6 காரியங்களை செய்தார். அதில் இன்னும் பிரதானமான ஒன்று 7வது காரியத்தையும் செய்தார். அந்த 7 காரியத்தையும் இன்றைக்கு பேச எனக்கு நேரம் இருக்குமா எனக்கு தெரியல. ஆனா வேதம் சொல்லுது, இவர்கள் எதற்காக ஜெபம் பண்ணாங்க? அவர் கரம் இவனுக்காக என்ன பண்ணணும்? செயல்படணும். சொல்லுங்க, நல்லா வேலை. நான் உங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறேன், தேவன் உங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. இவர்கள் ஜெபம் என்னவா இருந்தது? ஆண்டவரே, இவனுடைய வாழ்க்கையை மாற்ற, இவன் சூழ்நிலையை மாற்ற, இவன் பிரச்சனைகளை மாற்ற, ஆண்டவரே உம்முடைய கரம் அவனுக்காக செயல்பட வேண்டும். உம்முடைய கரம் அவனுக்காக கிரியை செய்ய வேண்டும். இவர்களுடைய ஜெபம் என்ன தெரியுமா? தேவக்கரம் இவன் மேலே அசைவாடணுமா. ரபனா ரெகதனஸ்பி ஹட்
வேதம் சொல்லுது, தெய்வத்துடைய அக்கினி கரம் இவன் மேல அசைவாடினாலே அவன் வாழ்க்கை மாறும் என்பதை முன்னறிந்து செபித்தார்கள். ஒராமே. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? ஆசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஷப்லாயில க்ளோரி. என்ன பண்ணாரா? தன்னுடைய விரல் அல்ல, விரல்களை இருங்க 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 ஆமென் சொல்லுங்க. தனியா அழைச்சிட்டு போன தேவன் அவனுக்கு தனிமையா போய் அவருடைய வல்லமைய அவனுக்கு விளங்க பண்றாரு. நான் மீண்டும் சொல்றேன், அவர் விரல் எதற்கு அடையாளம்? அவர் விரல் எதற்கான அடையாளமா இருக்குது? வேதத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா லூக்கா 11வது அதிகாரம் 20வது வசனத்துல தேவனுடைய விரலை குறித்து லூக்கா இவ்விதமாய் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு என்னதான் சொல்றாரு? அவர் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை அவர் துரத்தினாராம், தேவ ராஜ்யம் கட்டப்பட்டதாம். வாசிங்களே. ஆஹா, அவர் தம்முடைய விரல்களினால எதை துரத்தினாரா? பிசாசுகளை துரத்தினாரா? ரெண்டு காரியம் அங்க பார்க்கிறோம். ஒண்ணு, பிசாசுகள் துரத்தப்பட்டுச்சு. அடுத்தது தேவராஜ்யம் அவனுக்குள்ள வந்தது. அப்ப இந்த விரல் என்ன செஞ்சுதான்? சாத்தானின் ராஜ்யத்தை எல்லாம் அழித்து தேவராஜ்யத்தை அவனுக்குள்ள ஸ்தாபித்தது. ஆமென். இங்க விரல்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா மத்தேயு இதை எப்படி தெரியுமா சொல்றாரு? அவர் கொஞ்சம் இன்னும் ஆழமா சொல்றாரு. வாசிங்களே. மத்தேயு 12வது அதிகாரம் 28வது வசனத்துல அந்த விரல்ங்கிற இடத்துல வேதம் சொல்லுகிறது ஆவியினால் என்று வேதம் சொல்லுது. வாசிங்களே. கைய தட்டி கைய தட்டி கைய தட்டி நல்லா ஆவியிலே மந்தரகடக செத்தடானியா. ஆமென். அப்போ தேவனுடைய விரல்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய விரல்னா என்ன அர்த்தம்? திரும்ப 11:20 வாசிங்க. எல்லாம் இரு இரு இரு. அட எல்லாம் எங்க தான் புத்தி வச்சிருக்கிறீங்க? வாசிங்க. இருங்க. தேவனுடைய விரலினால அவர் என்ன பண்ணாரா? அவருடைய விரலினால பிசாச துரத்தினார். இத மத்தேயு என்ன சொல்றாரு? அந்த விரலை இவர் என்னங்கிறாரு? அந்த விரலை இவர் என்னங்கிறாரு? அந்த விரலை இவர் என்னங்கிறாரு? அந்த விரலை இவர் என்னங்கிறாரு? அந்த விரலை என்னங்கிறாரு? அந்த விரலை என்னங்கிறாரு? அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உபாகம் 9:10 வாசிங்களே, வேகமா வாசிங்க. உபாகம் 9:10. இருங்க. தேவனுடைய விரலினால் இருங்க. நியாய பிரமாணத்தை தேவ ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்ணாரா? ஒப்பு கொடுத்தாரா? ஆனா அந்த நியாய பிரமாணத்தை தேவன் எதில் எழுதினாரா? சத்தமா. இப்போ நல்லா கவனிக்கணும். விரலினால் எழுதப்பட்ட நியாய பிரமாணத்தை பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கரத்துல தேவன் கொடுத்தாரு. நல்லா கவனிங்க வசனத்தை. நான் யாரை வேணா டப்புன்னு கூப்பிட்டு கேட்பேன். நான் என்ன சொல்றேன்னு திருப்பி கேட்பேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நியாய பிரமாணத்தை, எழுதப்பட்ட நியாய பிரமாணத்தை யார் கையில கொடுத்தாரு?
இஸ்ரவேல் ஜனங்களுடைய கைகள்ல கொடுத்தாரு. ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த நியாய பிரமாணத்தை என்ன பண்ண முடியல, கை கொள்ள. இப்ப இவங்க அந்த நியாய பிரமாணத்தை கை கொள்ள முடியல. சொல்லுங்க, அந்த நியாய பிரமாணத்தை கை கொள்ள. நல்ல கவனமா கேளுங்க. அந்த நியாய பிரமாணத்தை இவர்களால கை கொள்ள முடியல. எதனால எழுதப்பட்டது? விரலினால் எழுதப்பட்ட நியாய பிரமாணத்தை எதால கை கொள்ள முடியல? ஜனங்களால கை கொள்ள முடியல. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் அந்த விரலில் எழுதப்பட்டு இருக்கிற அந்த நியாய பிரமாணத்தை தேவன் என்ன பண்றாரா, அதை எழுத்தா கையை கொடுக்காம அதை எழுதி செயல்படுத்துகிற ஆவியானவரையே இவர்களுக்குள்ள விரலா கொடுத்தாரா வந்தாரா. இவங்களால என்ன பண்ண முடியல, கை கொள்ள முடியாததுனால ஆண்டவர் பார்க்கிறாரு, என் பிள்ளைகளால் இந்த வார்த்தையை கை கொள்ள முடியல, என் ஜனத்தால் இந்த வசனத்தை கை கொள்ள முடியல, இந்த நியாய பிரமாணத்தை கை கொள்ள முடியல. அப்போ விரல்னா எதை குறிக்குது? சத்தமா சொல்லுங்க, எதை குறிக்குது? ஆவியானவரை குறிக்குது. அப்ப இந்த வேதம் எதால எழுதப்பட்டது? அது பழைய ஏற்பாடானாலும் புதிய ஏற்பாடானாலும் எழுதினது யாரு? ஆவியானவர். இப்ப எழுத்தினால எழுதி கொடுத்து அந்த நியாய பிரமாணத்தை அவங்களால என்ன பண்ண முடியல. அதனாலதான் புதிய ஏற்பாடு என்ன பண்ணிட்டார் தெரியுமா, அந்த சக்தி ஆவியானவரை நமக்குள்ள வச்சு நல்ல ஆவியில சபாராக தாடாடியா ரபே. எத்தனை பேருக்கு புரியுதோ எனக்கு தெரியல. இப்ப அந்த ஆவியானவர் இவங்களுக்குள்ள வந்து அவர் எப்படியா இருக்கிறாரா, சத்திய ஆவியானவரா உள்ள வந்து யோவான் 16:13 படியா சகல சத்தியத்துக்குள்ளும் அவர்களை நடத்துகிறார். அப்ப இங்க நான் ஒன்ன பார்க்கிறேன். அதனாலதான் சகரியா சொன்னாரு, எப்பா செருபாபேல், உன் பலத்தினால முடியலடா, உன் பராக்கிரமத்தினாலே முடியாது. நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், ஆண்டவர் உனக்கு கட்டுக அழைப்பை பெற்ற ஆலயத்தை கட்டணும்னு வைராக்கியம் கொண்ட கட்டப்படணுங்கிற அந்த எதிர்பார்ப்போட காத்திருக்கிற என் செருபாபேல், ஆண்டவர் உனக்கு ஒரு வார்த்தை தர்றாரா, உனக்கு ஒரு வார்த்தை தராரு. அது என்ன வார்த்தை தெரியுமா? பரிசுத்த ஆவியினாலே ஆகுங்கிற வார்த்தை. முடியாததை முடிய பண்ணு, நடக்காததை நடக்க பண்ணு, செயல்படுத்தாததை செயல்படுத்து, சகலவற்றையும் செய்து முடிக்கிறேன். அந்த ஆவியானவரே உனக்கு நான் காட்டி கொடுக்கிறேன். சகரியா வாயிலிருந்து தேவன் அருளின தூது என்ன தெரியுமா? ஆவியானவரை காட்டி கொடுப்பதே. இன்னைக்கு பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் சொல்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அப்போலோ என்பவனுக்கும் அவளோடு கூட இருந்தவர்களுக்கும் பவுல் கேட்டாரு, பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா? அவரை நாங்க கேள்விப்பட்டதே இல்லை. அப்படியானா பரிசுத்த ஆவியானவரை நான் உனக்கு காட்டி கொடுக்கிறேன். காட்டி கொடுக்கிறது மட்டுமல்ல, அந்த பரிசுத்த ஆவியானவரே உன்னை ஆண்டு நடத்தும்படிக்கு என் கரங்களை உன் மேல வைக்கிறேன். சொல்லுங்கல்ல. அதனாலதான் இந்த ஜனங்களை விடுதலை ஆக்குறதுக்கு, சொல்லுங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்கு மந்திர மாந்திரிக செய்வன சகல விதமான பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குறதுக்கு தேவன் மோசேக்குள்ள யார் அனுப்புனார் தெரியுமா? ஆவியானவரே. அதனாலதான் யாத்திராகம் 8
போது சொல்லுது, மோசே நீ தனியா போக மாட்டடா, இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்றேன். எவ்வளோ பெரிய அடிமைத்தனத்தின் வல்லமையும் உடைச்சு நொறுக்கி விடுதலை ஆக்குகிறேன். ஆவியானவர் உங்க கூட அனுப்புறேன். அவர் உன்னிலிருந்து வெளிப்படுவார். மோசே சகல அடிமைத்தனத்தின் நுகத்தை அந்த ஆவியானவர் உன்னிலிருந்து வெளிப்படுவார், உன் கரத்திலிருந்து வெளிப்படுவார், உன் கைகளிலிருந்து வெளிப்படுவார் என்பதை தேவன் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு அந்த வசனத்தை கொஞ்சம் ஆவில நிரம்பி வாசிங்களே. நான் சொன்னது 18 இருந்து வாசிக்க சொன்னேன். என்ன செஞ்சானுங்க வாசிங்க. செஞ்சாங்க ஆனா நடக்கல. கைய தட்டுங்களே. ஆவியில போதாதே. இன்னைக்கு சொல்றேன், உனக்கு விரோதமா உன் எதிரி செய்கிற எவ்வளவோ பெரிய காரியமானாலும் அவர்களால கூடாம போகும்படி செய்கிற தேவனுடைய அக்கினி விரல், தேவனுடைய அக்கினி விரல் உன்னிலிருந்து அது வெளிப்பட போகுது. நல்ல 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 உனக்குள்ள இருந்து அது வெளிப்பட போகுது. நல்ல ஆவியில போதாது. நல்ல முழு பலத்தோட போதாது. உன்னிலிருந்து உனக்குள்ள இருந்து யாருக்கு இந்த வார்த்தை வருதோ அவங்க மாத்திரம் நிரம்பிக்கிட்டாரு. மற்றவனை பார்க்காத, மற்றவனை என்னாதான் அப்படித்தான் உட்கார்ந்து இருப்பான், அவன் அப்படித்தான் உட்கார்ந்து இருப்பான். நீ அதை பார்க்காத, நீ ஆவில எழும்பு, நீ பலப்படு, நீ மேல ஏறி வா. மற்றவனை பார்த்து நீ கெட்டு போகாத. நீ மேலவா. அக்கினி விரல் தேவனுடைய விரல் ஓ மேலே மந்திர வல்லமைகளை முறியடிக்கிற இருங்க. இப்போ இதுவரையிலும் அவருடைய விரல் இவனுக்கு தூரமா இருந்தது. இதுவரையிலும் அப்பாவுடைய விரல் இவனுக்கு, சத்தமா சொல்லுங்க, இதுவரையிலும் விடுதலையின் விரல், விடுவிக்கிற விரல் இவனுக்கு தூரமா இருந்தது. நான் மீண்டும் சொல்றேன், இதுவரையிலும் அந்த விடுதலையின் விரல் தூரமா இருந்தது. ஆனா அவனுக்கு ஒரு வேலை வந்தது. இப்ப அந்த விரல் என்னவா இல்லை, தூரமா இல்லை. சொல்லுங்க, அது இப்ப என்னவா இல்லை, தூரமா இல்லை. இப்ப அந்த விரல் எங்க வந்துருச்சு, அவனுக்கு சமீபமாயிற்று. எத்தனை பேர் ஆவியில உணர்றீங்க? தேவனுடைய விரல் என்னை நெருங்கி வருது, என்னை விடுவிக்கிற விரல் என்னை தூக்கி எடுக்க, என்னை விடுதலையாக்க, என் கட்டுகளை அறுக்க, என் சூழ்நிலையை மாற்ற, என் நிலைமையை மாற்ற, எனக்குண்டான யாவற்றையும் மாற்ற தேவனுடைய விரல் எனக்கு சமீபமா அதை நெருங்கி வர்றதை நான் உணர்றேன். அதை நெருங்கி வர்றதை நான் உணர்றேன். எத்தனை பேர் ஆவியில உணர்றீங்க? எத்தனை பேர் ஆவியில அதை உணர்றீங்க? தேவனுடைய விரல் எனக்கு நெருங்கி வர்றதை நான் உணர்றேன்.
தேவனுடைய விரல் நெருங்கி வருது. தேவனுடைய விரல் நெருங்கி வருது. அக்கினி விரல் நெருங்கி வருது. தேவனுடைய விரல் நெருங்கி வருது. என் அண்டையில நெருங்கி வருது. சமீபமாய் நெருங்கி வருது. Hey, let's come on. சமைச்சு கொடுத்தா சாப்பிடவும் தெரியாதுன்னா எங்க போய் முட்டிக்கிறது? சமைக்கவும் தெரியல, சரி சமைச்சு கொடுத்தா சாப்பிடவும் தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க? நான் சொல்றது நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரிஞ்சாதான் நீங்க எப்போ மாறி இருப்பீங்களே. உனக்கு சமைக்கவும் தெரியல, அல்லது சமைச்சு சாப்பிடவும் தெரியல, அட சமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதைவாது சாப்பிட தெரியுதா அதுவும் தெரியல. ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு, டேய் என் மக டேய் இது வரல, என் விரல் உனக்கு தூரமா இருந்ததுடா. என் விரல் இது வரல உனக்கு தூரமா இருந்தது. அதனால நீ அற்புதத்தை பார்க்கல, நீ விடுதலையை பார்க்கல, ஜெயத்தை பார்க்கல, உன் வாழ்க்கையில நீ மாற்றத்தை பார்க்கலடா. ஆனாலும் என் கரத்துக்காக நீ காத்திருந்தையல்ல, என் கரத்தின் வல்லமைக்காக நீ காத்திருந்தையல்ல, என் விடுதலைக்காக நீ காத்திருந்தையல்ல. இப்ப அந்த கரம் உன்னை பிடிச்சிருக்குது, அந்த கரம் உனக்காக கிரியை செய்யுது, அந்த கரம் உனக்காக வெளிப்படுது. யோபு சொல்லுகிறார், தேவனுடைய கரமே அல்லாமல் எனக்காக பிணையிடுகிற கரம் எது? ஐயா, இத்தனை வருஷம் ஊழிய பாதையில மனுஷ கரத்தை பார்த்து வாழ்ந்ததில்லையா. அவர் கரம் மட்டும்தான் தெரியும். அந்த கரத்தை தவிர்த்து வேற ஒரு கரம் எனக்கு தெரியாதையா. ஓ ரபலசே, அந்த கரம் நடத்தி வந்த பாதைகள் எத்தனை அற்புதமானது. அந்த கரை இதுவரை உனக்கு தூரமா இருந்தது, அந்த கரை இத்தனை காலம் உனக்கு தூரமா காணப்பட்டுச்சு. ஆனா இப்ப அந்த கரம் உன் அருகில மட்டும் வரல, அது உன் விடுதலைக்காக செயல்பட தொடங்கிட்டு, உன் விடுதலைக்காக கிரியை செய்ய தொடங்கிட்டு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஏதோ சும்மா கையை தட்டிட்டு ஓஹான்னு சொல்லிட்டு போயிடாத. ஆண்டவரே, தேவ கரத்தை பார்க்கணும். ஆண்டவரே, ஒரு மந்திரவாதிக்கு தேவனுடைய விரல் தெரியுது, ஒரு மாந்திரிகம் செய்யறவனுக்கு தேவர் விரல் தெரியுது, ஒரு மந்திரம் பண்றவனுக்கு இது தேவனுடைய விரல் தெரியுது. அப்பாவுடைய விரலை பிள்ளைக்கு தெரியலையே, அப்பாவுடைய விரலை கையை பிடிச்சு நடக்கிற பிள்ளைக்கு தெரியலையே. அது எத்தனை எத்தனை மோசமான காரியம். ஒரு மந்திரவாதிக்கு தெரியுது இது தேவனுடைய விரல்னு. ஒரு மந்திரவாதி அறியறான் இது கர்த்தருடைய விரல்னு. அவர் அப்பாங்கிற நீ, அவர் என் தகப்பன்கிற, அவர் என் தகப்பன் 1000 முறை சொல்ற, ஆனா அந்த விரல் வந்திருக்கிறது உனக்கு தெரியலையே.
அப்போ உனக்கு அப்பாவுக்கு என்ன தொடர்பு இருக்குது? உனக்கு அப்பாவுக்கு என்ன உறவு இருக்குது? உனக்கு அப்பாவுக்கு உண்டான ஐக்கியம் என்ன இருக்குது? உணராம உட்கார்ந்து இருக்கிறையே, அப்ப அதுல இருந்தே தெரியுது அந்த விரலுக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த விரலுக்கும் உனக்கும் ஐக்கியம் இல்லை, அந்த விரலுக்கும் உனக்கும் தொடர்பு இல்லை. உன் கைக்கும் அவர் கைக்கும் வித்தியாசம் இல்லை. அந்த விரல் பிசாசுக்கு தெரியுது, அந்த விரல் சாத்தானுக்கு தெரியுது, அந்த விரல் ஒரு கட்டுக்கு தெரியுது, அந்த விரல் ஒரு சூனியத்துக்கு தெரியுது, அந்த விரல் ஒரு மந்திரவாதிக்கு தெரியுது, அந்த விரலுடைய கிரியை சகல ஆவிகளுக்கு தெரியுது. ஆனா அவர் பிள்ளைன்னு சொல்ற உனக்கு தெரியலையோ, உனக்கு தெரியலையோ, உனக்கு தெரியலையோ, உனக்கு தெரியலையோ. ராகாதாரா ராதாரா ரெபெரகதரே அக்கினி. அந்த விரல் யாரை தொடுது? 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 Holy Ghost. விரல் அக்கினி விரல் உன்னை தொடுது, உன்னை தொடுது, உன்னை தொடுது. தேவனுடைய விரல், தேவனுடைய விரல், தேவனுடைய விரல் அக்கினி விரல் உன்னை தொடுது, உன்னை தொடுது, உன்னை தொடுது, உன்னை தொடுது. தேவனுடைய கரம் ஓ மேல அமருது, ஓ மேல அமருது, ஓ மேல அமருது. தேவனுடைய விரல் உன்னை தொடுது. Yes. I like it as we can. அவர் விரலை குறித்து மந்திரவாதிக்கு அறிவு இருக்குது. இந்த விரலை நம்மால ஜெயிக்க முடியாது, இந்த விரலை நம்மால மேற்கொள்ள முடியாது. இந்த விரல் எவ்வளவு பலமான வல்லமை உடையதுன்னு ஒரு மந்திரவாதிக்கு தெரியுது. அந்த விரல் உனக்காகப்பட்ட காயங்கள், அந்த விரல் உனக்காகப்பட்ட காயங்கள், அந்த விரல காணப்படுகிற தழும்புகள். ஓ ராபா ஷேகேனா. அதனாலதான் தோமாவுக்கு சொன்னார், டே என் கையில் இருக்கிற தழும்ப பாருடா, என் கையில் இருக்கிற தழும்ப பாரு. அவர் பிள்ளைன்னு சொல்றேன், அந்த புத்திர சுவிகாரத்தை ஆவியை பெற்றேன்னு சொல்றேன். ஆனா அந்த விரலை பத்த அறிவு உனக்கு இல்லை, தெரியலையா? அந்த விரல் உன்னை தொடுவது உனக்கு அறியலையா? அந்த விரல் உனக்குள்ள கிரியை நடப்பிக்கிறது உனக்கு தெரியலையா? கொலோசியர் 1:29 சொல்லுது, அவர் எனக்குள்ள வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறார். அவர் எனக்குள்ள அவருடைய வல்லமையாய் கிரியை நடப்பிக்குது, அது எனக்கு தெரியுது. ஆண்டவர் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சொன்னார், என்ன தொட்டது யார்? அவ எழுந்து வந்து சொன்னா, என்ன தொட்டது நீங்கப்பா, நீங்க தான்ப்பா என்ன தொட்டீங்க. நான் உங்களை தொட்ட உண்மை, ஆனா நான் தொட்ட உடனே நீங்க என்ன தொட்டீங்க. தொட்ட உடனே நான் சுகமாயிட்டேன்பா. நான் அந்த வஸ்திரத்தை தான் தொட்டேன், அந்த வஸ்திரத்தை தான் தொட்டேன், அந்த வஸ்திரம் தான் என் மேல பட்டுச்சு. ஏய், அவ ஒண்ணு அவர் சரீரத்தை தொடல, அவர் வஸ்திர தொங்கலை தொட்டும் பொழுது நீ தொறேங்கிறத அவர் அறிஞ்சு உனக்காக நின்று உன்னை பார்க்கணும், உன்னை உயர்த்தணும், உன்னை நிறுத்தணுங்கிறதுக்காக தன்னுடைய பிரயாணத்தையே நிறுத்தி உனக்காக நேரத்தை செலவிட்டாரே. ஏன் தெரியுமா? நீ அந்த தொடுதலை அவர் உணர்ந்தார். ஆனா இன்னைக்கு அவர் கரம் தொடுதுங்கிற நீ இன்னும் உணராம இருக்கிற. இன்னும் நிறைய பேருக்கு உணர்வே இல்லை. அட இத்தனை காலம் அவர் கை தூரமா இருந்தது, நீ உணராம இருந்த. அட காது தான் உனக்கு செவிடு, வாய் தான் பேச முடியாது, அவர் தொடுதல் கூட அவனால உணர முடியாது. ஓ, உணர்வும் செத்து போச்சோ? உணர்வு செத்ததுனால தானே இப்படி இருக்கிறோம்.
Laishela kotorospe. Laila spenkono. Hairagas piantarahiya. அந்த விரல் மட்டும் நமக்குள்ள வரலன்னு வைய, என்னையோ செத்துருப்பேன். அந்த விரல் மட்டும் நமக்காக இறங்கலைன்னு வைய, நம்மை சூழ்ந்திருக்கிற எதிரிகளுக்கு எப்பவோ இரையா மாறி இருப்போம். அவன் வாய் நம்மளை மின்னே முழுங்கியிருப்பான். அவர் விரல் மட்டும் வரலன்னா அந்த உளையான சேத்திலும் படுகுழியிலும் கிடந்து நீ நாசமா போயிருந்திருப்போம். அந்த விரல் மட்டும் வரலன்னா உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்காது. அந்த விரல் மட்டும் இல்லைன்னு வைய, இந்த இடத்துல நீ உட்கார்ந்துருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் அவர் விரல் மட்டும்தான். இதுவரை நான் சொல்றேன், அந்த விரல் இதுவரை எனக்கு வெளியே இருந்தது, எனக்கு தூரமா இருந்தது. சொல்லுங்க, இதுவரை அந்த விரல் எனக்கு வெளியே இருந்தது, எனக்கு இதுவரையிலும் அந்த விரல் எனக்கு எங்க இருந்தது? வெளியே இருந்தது. அது எங்க இருந்தது? தூரமா இருந்தது. ஆனா இப்ப அந்த விரல் கலிலேயாவுக்கு வந்து, இப்ப அந்த விரல் என் கிட்ட வந்து, ஓ, அது என் கையை பிடிச்சு, அது என் கரத்தை பிடிச்சு என்னை தனியா அழைச்சு கொண்டு போய் அந்த விரலை எடுத்து, அந்த விரல்களை எடுத்து நான் எந்த காரியத்தில் கட்டப்பட்டு இருக்கிறேனோ, எந்த ஆவி என்னை கட்டி வச்சிருக்குதோ, எந்த வல்லம் என்னை கட்டி என்ன மடங்கடிச்சு வச்சிருக்குதோ, அந்த காரியத்துல எந்த மனுஷ விரலும் எந்த மனுஷ கையும் செய்யாததே. ஹல்லேலூயா. என்னை தேடி வந்த கரம், என்னை நேசித்த கரம், என்னை கைவிடாத கரம், என்னை தூக்கி எடுக்கிற கரம், என்னை பலப்படுத்துகிற கரம், என் பலகீனத்தை தாங்குகிற கரம், என் பாதம் சறுக்கும் பொழுது என் பாதத்தை சறுக்க விடாம என்னை நிறுத்தின கரம், நான் விழுங்கி போகும் பொழுது, நான் முழுகி போகும் பொழுது, நான் முழுகாதபடிக்கு, நான் முழுகி போகாதபடிக்கு என்னை நிறுத்தின கரம், என்னை கரை சேர்த்த கரம், என்னை உயர்த்தின கரம், என்னை வழி நடத்துகிற கரம், என்னை தாங்குகிற கரம், என்னை மூடி மறைக்கிற கரம், என்னை எல்லாவற்றிலையோ சுகமாக்கி நடத்துகிற கரம் இப்ப எனக்குள்ளே, இப்ப எனக்குள்ளே, இப்ப எனக்குள்ளே, இப்ப எனக்குள்ளே தேவனுடைய கரம் எனக்குள்ள, இப்ப எனக்குள்ள, இப்ப எனக்குள்ள என்னை தூக்கி எடுத்த கரம், என்னை ஜெயமடிக்க வைத்த கரம், என்னை நிறுத்துகிற கரம் எனக்குள்ள, எனக்குள்ள தேவனுடைய கரம் எனக்குள்ள. Praise the Lord. Yeah. Hallelujah. Balarashadarakadada. Ora balarakashekidatarakatada. உங்க விரல் என்னை தொற்றுச்சுப்பா. உங்க வஸ்திரம் தொடும் பொழுதே என் வாழ்க்கை மாறினா, உங்க வஸ்திரம் என் மேல படும் பொழுதே என் வாழ்க்கை மாறினா. அல்லேலூயா. உங்க கரை என்ன தொட்டா, உங்க கரை எனக்காக பிணையிட்டா, உங்க கரை எனக்காக செயல்பட்டா, உங்க கரை எனக்குள்ள கிரியை செய்தா, உங்க கரை எனக்குள்ள வந்தா, ஓ ராபா பாபா, அது எத்தனை எத்தனை அதிகம், அது எத்தனை எத்தனை அதிகம். இதோ இதோ அந்த மகிமை, இதோ அந்த மகிமை, இதோ அந்த வல்லமே. ராபாலாஷே.
நல்லா கவனிங்க. அந்த விரல் மோசேக்கு வெளியில்லை. சொல்லுங்க, அந்த விரல் மோசேக்கு, அந்த விரல், சரி விரல்லாம் என்ன? சத்தமா சொல்லுங்க, விரல்லாம் என்ன? சத்தமா சொல்லுங்க, விரல்லாம் என்ன? விரல்லாம் என்ன? இப்ப அவர் வெளியில்ல, உள்ள இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது என்ன ஜெயிக்கும்? தாவீது சொன்னா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களோட இருந்தா யார் யாவன ஒன்னையா செய்ய முடியும்? உன் வலது பக்கத்திலும் உன் இடது பக்கத்திலும் 1000-10,000 விழுந்தாலும் அந்த கரம் உனக்குள் இருக்குமானால், அந்த கரமனை நடத்துமானால் எதுவும் உன்னை அணுகாதே. ஆமென். ராதா 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 ரெபேலே செகனே ராதா ஓரா பாபா சே ஆவிலே ஆமென். இப்போ அவர் கரம் அவனுக்கு எங்க இல்ல? தூரமா இல்ல. தீபா என்ன பாரு, இப்ப அந்த கரம் சொல்லு சொல்லு சொல்லு, என்னை பார்த்து சொல்லு. நீ என்ன பாரு, நீ என்ன பாரு, நீ என்ன பாருன்னு, நீ என்ன பார்த்து சொல்லு. நீ என்ன பாரு. அவர் கரத்துக்கு மறைவா நீ எங்க போவ? நீ எங்க போவ? நீ எங்கடா போவ? அந்த கையை விட்டு நீ எங்க போவ? நீ எங்கடா போவ? அந்த கையை விட்டுட்டு நீ எங்க வெளியே போவ? அந்த கரத்தை விட்டா உனக்கு வேற கரை உண்டா அந்த உலகத்துல? இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், கல்லை புரட்டிடுவே, கல்லை புரட்டிடுவே, என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையில் புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. வியாதிகள் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீ
சபரதனா தேவனே ஆக்கிடுவேன் மீண்டும் சபரதரகதனா அநேகர் மேலே ஒரு அக்கினி ஒரு பாபா உன்னை தூக்கி எடுக்கிற கரம் சபரதனா என்னை குணமாக்குவி இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை ஆராதிப்பே இன்னும் துதி போராக்கினி போராபா இன்னும் உம்மை ஆராதிப்பே தனிமையில் எண்ணங்கள் சூழ்ந்தாலும் கண்ணீரோடு படுக்கை மாறினாலும் கண்ணீரோடு படுக்கையாய் மாறினாலும் என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவி நான் இழந்தவற்றை அநேகர் மேலே அந்த அக்கினிக்கரா இறங்கி வருது தேவனுடைய விரலே அநேகர் கண்கள் காணும்படியாய் தேவனுடைய விரலே அநேக கண்கள் காணும்படியாய் அவர் அக்கினிக்கரா உன்னை தொடுது உன்னை தொடுது உன்னை தொடுது உன்னை தொடுது உன்னை தொடுது தேவ ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார் நீ feel the Holy Ghost நீ feel the Holy Ghost அவருடைய நிரப்புகிறார் அவருடைய நிரப்புகிறார் அவருடைய நிரப்புகிறார் அவருடைய நிரப்புகிறார் அவருடைய நிரப்புகிறார் புரட்டிடுவேன் ஆமாண்டவரே இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை ஆராதிப்பே இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை ஆராதிப்பே இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை ஆராதிப்பே நம்பிக்கையாவையும் இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் நம்பிக்கையாவையும் இழந்தாலும் எல்லாமே எபிரே அவன் நம்பிக்கை இழந்த போதிலும் அவர் கராவன விடலே யாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவி என்னை மறுபடியும் உயிர் தேடப் செய்வி எந்த கல் தேவனே ஒரு அக்கினி ஒரு அக்கினி ஒரு அக்கினி ஒரு அக்கினி கல்லை புரட்டி இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை ஆராதிப்பே இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை ஆராதிப்பே லைஸ்கபாவனியா சைடு வேதம் சொல்லுது இதுவரையிலும்
இதுவரையிலும் அவர் கரம் அவனுக்கு தூரமா இருந்தது. இதுவரையிலும் அவர் கரம் அவனுக்காக பிணையிடாம இருந்தது. இதுவரையிலும் அவர் கரம் அவனுக்காக கிரிகை செய்யாம இருந்தது. ஆனா இப்பொழுதோ அந்த கரம் கலிலேயாவில் இருக்கிற எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்களை எல்லாம் விட்டு அந்த கரம் உன்னை மட்டும் தேடி வந்ததே. எத்தனையோ ஆயிரங்களை லட்சங்களை விட்டு இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், அந்த கரம் இல்லாம மாண்டு போகிறவர்கள் எத்தனை பேர், அந்த கரம் இல்லாம மரித்து போகிறவர்கள் எத்தனை பேர், அந்த கரம் இல்லாம விபத்தில் அழிந்து போகிறவர்கள் எத்தனை பேர், அந்த கரம் இல்லாம தங்களை தாங்களே அழித்து தற்கொலை பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர், அந்த கரம் இல்லாம கெட்டு போகிறவர்கள் எத்தனை 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 பேர். ஆனா எல்லாரையும் அந்த கரம் விட்டு உன்னை மட்டும் கலிலேயாவுல தேடி வந்து உன் கையை பிடிச்சு அந்த கரம் உனக்காக கிரிகை செய்யுதே. எப்பத்தாவின் கரம் அதை உயர்த்து, அதை உயர்த்து, அதை உயர்த்து. ஓ ராபாலா ராகாதாடா, உன் வாழ்க்கையில தடையா இருக்கிற எல்லா கல்ல புரட்டி போட அந்த கரம் ராதா ராபாபா நாசே. சீசர்களை போய் சொன்னாங்க, இந்த கல்லை யார் நமக்காய் புரட்டுவா? லைக் அவுட் க்ளோஸ் பேக். இன்னைக்காக இந்த பூமியில உனக்காக தடைகளை உடைச்சு போற ஒரு கரன்னு சொல்றதுக்கு இந்த பூமியில ஒரு கரம் கிடையாது, நீ தேடினாலும் கிடையாது. ஆனா நீ எதிர்பாராத நேரத்தில், நீ நினையாத நாளில் நீ எதை புரட்டி போறன்னு நினைக்கிறியோ அதை ஒரு இமை பொழுதுல புரட்டி போட அந்த கரம் மனுஷன் கையினா பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்ததல்லவா, அதுபோல இன்னைக்கு ஓ ராபாகாதா காத்திடாடியா அந்த அக்கினி கரம், அந்த அக்கினி கரம், அந்த அக்கினி கரம் உனக்காக கிரிகை செய்யுது. அது எப்பத்தா உன்னை பார்த்து சொல்லுதே, அது எப்பத்தா, அது உன்னை பார்த்து சொல்லுதே, எப்பத்தா அது உன்னை பார்த்து சொல்லுதே, எப்பத்தா ராகாதா ராகாதா ராகாதா. ஓ மகிமை 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 மகிமை. எப்பத்தாவின் கரம், எப்பத்தாவின் கரம், எப்பத்தாவின் கரம், எப்பத்தாவின் கரம். மகிமை 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 வல்லமை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கரம் எடுத்து அந்த காதுக்குள்ள விட்டாரா? எங்க? இதுவரையிலும் உன் பிரச்சனைக்கும் அவர் கரத்துக்கும் நிறைய இடைவெளி இருந்தது, தூரம் இருந்தது. அதனால உன்னால் அந்த விடுதலையை பார்க்க முடியல, அந்த ஜெயத்தை உன்னால பார்க்க முடியல. பிள்ளைகளை, இந்த வார்த்தை அவர் கொடுத்தது உண்மைண்ணா, இந்த வார்த்தை பரத்திலிருந்து வர்றது உண்மைண்ணா. உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனையிலும், இனி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு போராட்டத்திலையும் அவர் கரம் கிரிகை செய்யறது நீ பார்ப்ப. இத விசுவாச கையை தட்டி ஆவியில ஆமே. இந்த விரல் யாரை குறிக்குது? சத்தமா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த விரல் எழுதின நியாய பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கடைபிடிக்கணும்னு தேவன் என்ன பண்ணாரா? கொடுத்தாரா? அவங்களால முடியல. இப்ப எழுத்தால எழுதி கொடுத்தாரு, அவங்களால முடியல.
இப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இனி நான் அந்த கரம் வெளி இருக்காது. அந்த கரம் இனி அந்த கரம் வெளி இருக்காது. அந்த கரத்தை நான் உனக்குள்ளேயே வைக்கிறேன். அந்த விரலை நான் உனக்குள்ளேயே வைக்கிறேன். ஒவ்வொரு அசைவிலும் அந்த விரலின் வல்லமையை ஜனங்கள் காண்பாக, மற்ற மனிதர்கள் காண்க, இந்த உலகம் காண்க. அந்த விரலின் வல்லமை நம்மில் வெளிப்படணுமா? கைகளை தட்டி ஆவிலே இப்ப அதனாலதான் மோசை அந்த விரலையும் பிரிக்க முடியாது. மோசையும் அந்த விரலையும். அதனாலதான் மந்திரவாதிக மோசே கையை அவங்கள பார்க்கல. மோசே கையை பார்த்தா அவங்களுக்கு தெரியறது மோசே கையில் இது தேவனுடைய விரல். என்ன உங்க வரவேற்பு! ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இப்ப அந்த விரல் எங்க வந்தாச்சு? உள்ள உள்ள. இப்போ மோசே என்ன கிரியை செஞ்சாலும் அதை முறியடிக்க யாரால முடியல? மந்திரவாதிகளால, எகிப்தால, பார்வோனால, அவன் ராணுவத்தால. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், அந்த விரல் உனக்குள்ள வந்துட்டா நீ செய்யறத தடை பண்ணு, நீ செய்து கொண்டிருக்கிறத தடை பண்ணு. எந்த வல்லமையால முடியாது. ஏன்னா தேவனுடைய விரல் உனக்குள்ள. கைய தட்டி ஆவியிலே ரபநாதா ரகாசே ரெபலகதரே ஆவியிலே இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இந்த செய்தி எத்தனை வாரத்தில் முடியும்னு எனக்கே தெரியல. இந்த விரலை குறித்து எடுத்தாலே எனக்கு ஒரு வருஷம் இல்லை, எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷம் கொடுத்தீங்கன்னா தான் ஒரு அளவுக்கு முடிவுக்கு இந்த செய்தியை கொண்டு வர முடியும். இந்த வெறும் விரலை குறித்து பேசுறதுக்கு. ஏன்னா ஆவியானவர் அல்லவா, இந்த பைபிள் முழுவதும் அவர் அல்லவா. 3 வருஷம் அல்ல, 3000 வருஷமானாலும் இந்த விரலை குறித்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா இந்த விரல் வந்துட்டால உனக்கு என்ன வந்துரும் தெரியுமா? மோசே சொன்னாரு, என்னை நம்ப மாட்டாங்க, என்னை ஏத்துக்க மாட்டாங்க, ஒரே பயம். என்னதுங்க? இந்த விரல் வந்த உடனே அத்தனை மந்திரவாதிகளுக்கு முன்னாடி இன்னைக்கு சவால் விட்டாயா மனுஷன். 850 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக எலியா சவால் விட்டாரு. என்ன தைரியம் தெரியுமா? அவர் விரல் எனக்குள்ள. ஹல்லேலூயா, ஆமென். நான் தைரியமா சொல்றேன், அந்த விரல் உங்களுக்குள்ள வாங்கிட்டு போய்க்கிடுங்க. இனிமேல் உங்க ஒவ்வொரு கிரிகளையும் உங்க கிரிகளை பார்க்க கூடாது, தேவனுடைய விரலை பார்க்கணும். யோசேப்பு எதை செஞ்சாலும், சொல்லுங்க, யோசேப்பு எதை செஞ்சாலும் தேவன் அதை என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சார். ஏன்?
யோசேப்பு மேல தேவனுடைய விரல். ஆமே சொல்லுங்க. இன்னும் சொல்ற, விரல்லாம் யாரை குறிக்குது? விரல்லாம் யாரை குறிக்குது? அது எதுக்கு எப்படி அடையாளம்? ஆவியானவர்ங்கிறதுக்கு என்ன அடையாளம்? என்ன வசன அடையாளம் சொல்லுங்க. யோவான் 16 இங்க வாட்சி காட்டுங்க அந்த விரல்ங்கிற அடையாளம். யோவான் 16 தானா? எங்க வாசிங்க. எனக்கு தெரியல 16 நீங்க சொல்லுங்க பாப்பா. லூக்கா மத்தேயு 12:28 தான் உனக்கு வசனம். லூக்கா 11:20, மத்தேயு 12:28 தான் உனக்கு அதிகாரம். நீ யோவான்ல போய் வாசிக்கிற. அப்போ உபாகம் 9:10 என்ன சொல்லுது? தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்ட கற்பனை. அப்போ தேவன் விரல் எழுதுதா அப்படின்னா இல்ல, ஆவியானவர். அது நியாயப்பிரமாணத்தை எழுதுனது யாருங்க? சரி, இந்த பைபிள் எழுதுனது யாருங்க? ஆதியாம புஸ்தகம் மோசே எழுதினார். யார் எழுதினார்? மோசே எழுதினாரு இல்ல, மோசேக்குள்ள இருந்து ஆவியானவர் எழுதினாரு. ஆமென். அப்போ இந்த விரல் யாரை குறிக்குது? மறந்துடக்கூடாது. தேவனுடைய வல்லமையை குறிக்குது, ஆவியானவரை குறிக்குது. அவன் வாழ்க்கையில எது குறைவு கேட்க முடியாது. அந்த குறைவுல எந்த கரை வந்துருச்சு சொல்லுங்க. குறைவுல எந்த கரை வந்துருச்சு? குறைவுல எந்த கரை வந்துருச்சு? அப்ப இன்னைக்கு சொல்றேன், உங்க குறைவுல தேவ கரம் வந்தாயிற்று. ஹalleluya. ஆமென். இப்போ கைய வச்சிட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்க தெரியுமா? வாசிங்க. உமிழ்ந்து. ஆஹா, like a man's speak. கைய வச்சிட்டாரு. இப்போ அவர் என்ன பண்றாரா? உமிழ்ந்து. இந்த உமிழ் நீர் எதை குறிக்குது அப்படின்னா, அதுவும் பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது, அது உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை குறிக்குது. உமிழ்நீர் எதை குறிக்குதுங்க? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஏன்னா மண்ணா இருக்கிற மனிதனை தேவன் மண்ணினாலே சிருஷ்டித்து அவன் மேல் நாசின் சுவாசத்தை என்ன பண்ணாரா? ஊதினார். அவன் என்னவா மாறினான்? ஜீவ ஆத்மாவா மாறினா. அவனுக்குள்ள என்ன வந்தது? உயிர் வந்தது. அப்ப அவருக்குள்ள இருந்த எலும்பின அந்த உமிழ் நீர் தான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப அந்த உமிழ் நீரை வச்சு எதை சொல்றாரு? அவன் நாம சொல்றாரு. தொட்டுட்டாரு. இன்னும் அவனுக்கு என்ன ஆகல? பேசினானா? காது கேட்டுச்சா? கேட்டுச்சா இல்லையா? கையை வச்சுன்னு அற்புதம் நடந்ததா இல்லையா? அவர் கையை வச்சுன்னு அற்புதம் நடந்ததுன்னு சொல்றாள், கை தூக்குங்க. சரி, நடக்கலன்னு சொல்றாள், கை தூக்குங்க. அவர் கையை வச்ச உடனே அவன் காது திறக்கப்பட்டதுன்னு சொன்னால் கை தூக்கு. சரி, அவர் உமிழ்நீரை தொட்ட உடனே அவன் பேசினான்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்கு. சரி, அவனுக்கு 2 அற்புதம் நடந்துருச்சுன்னு சொல்றாள், கை தூக்கு. இதுதாங்க நம்ம அறிய வேண்டிய. இந்த பிரித்தெடுக்கப்பட்டவனுக்கு இதுதான் பிரச்சனையே. மற்றவன் எல்லாம் தொட்டுட்டு சுகத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். மற்றவன் வருவான், தொடுவான், போயிட்டே இருப்பான். இயேசு அவனை தொடுவாரு, சுகத்தை வாங்குவான்,
போயிட்டே இருப்பான். ஆனா இவன் மட்டும் கையவே உள்ள விட்டாலும் அங்கதான் நடக்காது. உமிழ்நீரையா தொட்டாலும் நான் என்னதான் பண்ணாது. இதுதான் பிரிச்செடுக்கப்பட்டவனுக்கும் மற்றவனுக்குள்ள வித்தியாசம். சரி, இப்ப எத்தனை பேர் அவங்கள மாதிரி இருக்கணும்னு விரும்புறீங்க? அவங்க ஆள் கை தூக்குங்க. அவங்க மாதிரி பாஸ்டர் வந்த உடனே அப்படி தொடணும், குணமாகணும், போயிடணும். சூப்பராக இருக்குது பாஸ்டர். இது வந்து கையை வச்சாலும் அற்புதம் நடக்க மாட்டேங்குது, உமிழ்நீரை தொட்டாலும் ஒன்றும் பேச மாட்டேங்குது. இது என்ன பாஸ்டர்? எத்தனை பேருக்கு இந்த ஜீவியம் பிடிக்குது? தைரியம் உள்ளால் கை தூக்கு. சரி, கை தூக்காதவங்கெல்லாம் நீங்க அந்த கோஷ்டிங் நான் போட்டுக்கிட்டுமா? சரி, நீங்க 2 பேர்ல எந்த கோஷ்டி? செகண்ட் கோஷ்டி எந்த கோஷ்டி? கையை வச்சாலும் அற்புதம் நடக்காது பாஸ்டர், உமிழ்நீரை தொட்டாலும் ஒன்றும் சுகமாகாது பாஸ்டர், அந்த கோஷ்டின்னு சொல்றாலும் கை தூக்க. ஏசப்பா, எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்யுங்க, இவங்க செவியும் இவங்க அறிவையும் கொஞ்சம் திறந்து கொடுங்கப்பா, என்னால் முடியலப்பா, இந்த புத்தியை கொஞ்சம் தொட்டு கொடுக்கல ஐயா, என்னால் முடியலையே. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ நிறைய பேர் வந்தாங்க. அவர் ஒரு கிராமத்துக்கே போறாரு, இல்லை ஒரு ஊருக்கே போறாரு, மனது உருகிறாரு. தொட்டுக்க, இந்த என் வஸ்திரத்தை தொட்டவனெல்லாம் சுகத்தை வாங்கிட்டு அவன் பாட்டு அவன் வேலையை செஞ்சுட்டு போறான். ஆனா இவனை மட்டும் கையை பிடிப்பாரா, தனியா அழைச்சு கொண்டு போவாரா, கையை வைப்பாரா, உமிழ்வாரா, அதை வச்சு தொடுவாரா, வானத்தை அண்ணாந்து பார்ப்பாரா, பெருமூச்சு விடுவாரா, எப்பத்தான்னு சொல்லுவார். எத்தனை வேலைடா அது. அவன் பாருங்க வர்றான், இப்படின்னு தொட்டா சுகத்தை வாங்குறான், உடனே ஒரு சாட்சி சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுறான். ஆனா நான் மட்டும் இத்தனை எனக்கு இது பிடிக்கல பாஸ்டர். எத்தனை பேருக்கு இது பிடிக்கல சொல்லுவீங்க? எனக்கு நல்லா தெரியும். நீங்க புரியல உங்களுக்கு? இவனை மட்டும் தனியா வருவாரா, இவனை பிடிப்பாரா, தனியா கூட்டிட்டு போவாரா, கூட்டிட்டு போயிட்டு அவர் விரல் எடுத்தா ஆனா சுகம் வராதா, உமிழ்வாரா, அந்த உமிழ்நீர் எடுத்தவன் நாவையும் தொடுவாரா. உடனே அவன் நினைப்பா, காதை தொட்டுன்னு காது திறக்குதா, திறக்கல. அடுத்தது நாவை தொட்டுன்னு பேசுறமா, பேச முடியல. அப்புறம் இவர் என்னதான் பண்றாரு, வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாரு. என்னடா இவர் பண்றாரு சொல்லுங்க? அவனுக்கு எப்படி இருக்கா பண்றாரு? மற்றவனெல்லாம் தொட்டா சுகத்தை வாங்குறான், மற்றவனெல்லாம் வந்த உடனே அற்புதத்தை பெற்றுட்டு சாட்சி பெற்றுட்டு போயிடுறான். அண்ணாளுக்கு கூட அப்படித்தான். அவளுக்கு 10 பிள்ளை, எனக்கு ஒண்ணு இல்லை. மற்றவங்களுக்கு நான் அற்புதம் ராஜா, எனக்கு மட்டும் அற்புதம் இல்லையே, ஏன்? சூப்பர்ரா மக, சூப்பர்ரா. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுதான் உன் அழைப்பு. பெற்றுக்கடா, நீ பெற்றுக்கடா. ஆமா, ஏன்னா நீ விசேஷமானவ. ஹல்லேலூயா. ஆமென். அவங்க எல்லாம் போக்குவரத்து, நீ போக்குவரத்துல, நீ அவர் பிள்ளை. அவர் ஒவ்வொன்றையும் உனக்கு பார்த்து 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 தான் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ உமிழ்ந்து நாவை தொட்டுட்டார். உமிழ்ந்து நாவை தொட்டோன்னு சுகம் வந்ததா? இன்னைக்கு அநேகருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், பாஸ்டர் இதனாலதான் எனக்கு இவ்வளவு நாள் ஆகுதா, எனக்கு உடனே ஏன் அற்புதம் நடக்கிறது இல்லை? ஏன்னா உன்னை அழகா பயிற்றுவிக்கிறாருடா, சூப்பரா பயிற்றுவிக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நீங்க கடைசி வசனத்துக்கு முன்னாடி வசனம் வாசிச்சீங்கன்னா, அவன் நன்றாய் பேசினான். உன் வாழ்க்கை எல்லாம் சரியா மாறுறதுக்கு
தேவனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 தான் செய்வார். இவனை தனியா அழைச்சிட்டு போனாரா, வச்சுட்டாரா, உமிழ்ந்து நாவ தொட்டுட்டாரா? தொட்ட உடனே என்ன தெரியுமா பண்ணாரு? வானத்தை என்னாந்து பார்த்தாரு. வானத்தை அடுத்தது என்ன பண்றாரா? பெருமூச்சு வர்றாரு. பெருமூச்சு வர்றப்ப இவனுக்கு மூச்சு போயிருக்கேன். ஓ முடியலன்ட்டாரா? என்னை ரொம்ப பாதிச்ச வார்த்தையும் கூட. நிறைய வசனம் இருக்கு, அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. நீங்க அதே மார்க்கு 8:1-2 வாசிங்களேன். ரொம்ப ரொம்ப அதுல விஷயம் நிறைய இருக்கு, வாசிங்க. திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் என்ன இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாத இருந்த பொழுது இயேசு அழைத்து என்ன பண்ணாரா? இதுதான் அவர் பரிதபித்துதான் பெருமூச்சு. அவர் பரிதபிக்கிறாரு, பார்த்தீங்களா? தேவன் நமக்காக பரிதபிக்கிறவர். யோவான் 16 நீங்க வாசிச்சு பாருங்க. சாரி, யோவான் 11:33 வாசிங்க. பட்டுன்னு வாசிங்க, முடிக்கிறேன். அவர் அழுகிறதையும் இயேசு கண்ட பொழுது இதுதான் பரிதபிப்பு. அவர் ஒரு மனிதனுக்காக கலங்குறதான் பெருமூச்சு. ஒரு மனிதனுக்காக பரிதபிக்கிறதா பெருமூச்சு. வேதம் சொல்லுது அவர் நமக்காக பெருமூச்சு விடுகிறவர். பெருமூச்சு விடுகிறவர் மட்டுமல்ல, பெருமூச்சோடு சேர்ந்து வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமென் சொல்லுங்க. அப்ப நல்லா கவனிங்க, இவனுக்கு மட்டும் ஏங்க லேட்டா நடக்குது? நீங்க இதே நிறைய இடத்துல இருக்குது. ஊமையன் பேசினா, மரிச்சவன் கூட நீங்க ஒண்ணும் வேண்டாம், செத்து போனவனை பாடையை தொட்டார் எழுந்துட்டான். ஆனா இவனை மட்டும் ஆண்டவர் அப்படி அற்புதம் செய்யவே மாட்டேங்கிறார். இவனுக்கு சொல்லுங்க. இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். பந்து யாருக்கு பரிமாற சொன்னாரு? யாரு கிட்ட சொன்னாரு? சீசரை கிட்ட சொன்னாரு. அவங்க பந்தி விசாரிங்கன்னாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டாங்க. இல்லை, 2 மீன் 5 அப்பம் இருக்கு, அதை கொண்டு போனாங்க. 5000 பேர் என்ன பண்ணாங்க? இப்போ அதே போல பட்னியா கிடக்கிறது யாரு? அந்த ஜனங்க மட்டும்தான் என்ன பண்றாங்க. அப்ப இவங்க சைடுல போய் சாப்பிட்டு வந்துட்டாங்களா? சரி, இயேசு போய் சைடுல சாப்பிட்டாரா? பேச மாட்டேங்கிறீங்களா? ஏன்னா நீங்க எந்த கூட்டம் நீங்க இன்னைக்கு தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க சரியா போயிருவீங்க ஆவியில. இப்ப பந்தி பரிமாறப்போ இருக்கிற ஒரு எப்போ ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. அது பெண்களுக்கு நான் குறிப்பா சொல்றேன். ஆண்களும் பசியோட தான் இருப்பாங்க, பெண்களும் பசியோட தான் இருப்பாங்க. ஆனா இந்த பெண்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சாபனை தெரியுமா? இவங்க பசியோட சமைக்கிறது இவங்க தான். எல்லார் வீட்லையும் சொல்லலை, குறிப்பா சொல்றேன், சமைக்கிறது இவங்க தான். அந்த அந்த பசியோட சமைக்கும் பொழுது அந்த வாசம் வரும், எல்லாம் வரும். இவங்க எடுத்து பரிமாற யார் தான் செய்வாங்க? முதல்ல ஆண்களுக்கு இவங்க தான் பரிமாறுவாங்க. ஆனா கடைசியில் யார் சாப்பிடுவா? பெண்கள் தான் சாப்பிடுவாங்க. இது கஷ்டமா? கஷ்டம் இல்லையா? உங்களுக்கு கஷ்டம் இல்லையா? கடுப்பா இருக்கும் பாஸ்டர், நாங்கள் வெளியே சொல்லாமல் இருக்கிறேங்கிறீங்களா? நான் நினைப்பேன், நான் அதை நினைப்பேன், பிள்ளைங்க நான் எப்போதும் சொல்லுவேன், அந்த மாதிரி இருந்தால் கூட சாப்பிடுங்க அப்படின்னு. ஏன்னா பாவம், நம்மளை போல அவங்களும் சொல்லப்போனால் அவங்க விலகின பாண்டம், பலமுள்ளது முதல்ல முழுங்குது. பலமுள்ளது முதல்ல முழுங்குது.
இதுல வேற சத்தம் வேற. ஏன் லேட் பண்ற, சீக்கிரம் போட அப்படின்னு. உனக்கு இருக்கிற அதே ஜான் வயிறு தான் எனக்கும் இருக்குது. நான் சொல்றது நம்ம ஜான் வயிறு இல்ல, ஒரு முளை ஜான் வயிறை சொன்னேன் நான். அப்போ நீங்க தப்பா அவர் வயிறு நினைச்ச கூடாது, அதுக்காக சொல்றேன். நான் இந்த ஜானை சொன்னேன். அப்ப இந்த ஒரு ஜான் வயிறு தான் எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனா எல்லாத்துக்கும் ஒண்ணு தானே. ஆனா பெண்கள் தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் தியாகமா, என்ன நிஜமா தியாகம். நான் ஒத்துக்கிறேன்டா, தியாகம் தான். அதை செஞ்சு போடும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும், செஞ்சு போடும் பொழுது. ஆனா எனக்கு மட்டும் எப்படி தெரியுமா, எவ்வளவு பசியா இருந்தாலும் மற்றவங்களுக்கு உட்கார வச்சு அந்த சாப்பாடை பரிமாறி ஒவ்வொன்றா அவங்க ருசிச்சு சாப்பிட்றத பார்த்து ரசிக்கிறது எனக்கு ரொம்ப பழக்கம். உண்மையே சொல்றேன். அது என்னை ரொம்ப விரோதிச்சவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ரொம்ப அதிகமாக பரிமாறுறது எனக்கு சந்தோஷம். ஏன்னா அவங்கள சந்தோஷப்படுத்துறத அப்பா நமக்கு கொடுத்த அம்மே. அதுக்காக மற்றவங்களுக்கு போடும் பொழுது ஓ நம்மளை விரோதிச்சுட்டு போறான்னு நினச்சிக்காதீங்க. சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா தேவன் அந்த அன்பை என்ன பண்ணுறாரு, இணைக்கிறார். அதுக்காக அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பட்னியாக இருக்கிறது போலதான் இவங்களும் இருந்தாங்க. இப்ப ஏசப்பா எத்தனை நாள் பிரசங்கம் பண்ணாரு, 3 நாள் இப்படியே கத்தி பிரசங்கம் பண்றாரு. மைக்கு கிடையாது. எத்தனை ஆயிரம் பேருக்கு பிரசங்கம் பண்றாரு, 3 நாள்லயும் இருக்காதீங்க. எத்தனை ஆயிரத்துக்கு, 5000 பேருக்கு மைக் இல்லாம பிரசங்கம் பண்ணா தொண்டை என்ன ஆக. எனக்கு எத்தனை பாக்ஸ், கிட்டத்தட்ட 6 பாக்ஸ், எல்லாம் 200 வாட்ஸ். இப்படி வச்சு பிரசங்கம் பண்ணாலே நம்ம தொண்டை ஒரு மாதிரி ஆகுது. 5000 பேருக்கு 3 நாள் கண்டினியூவா உபதேசம் பண்றாரு. அவர் சாப்பிடல. அதே மாதிரி அவர் கூட இருக்கிறவங்களும் அப்போஸ்தலர்களும் சாப்பிடல. ஆனா தனக்கு பசிக்குதுன்னு இவர் எண்ணல, சீசர்களுக்கு பசிக்குதுன்னு எண்ணல. ஆனா உட்கார்ந்து கேட்டவங்களுக்கு பசிக்குதுன்னு என்றாரு. அதுதான் விசேஷமான அழைப்பு. சரி, இருங்க இருங்க இருங்க. இந்த 3 கூட்டத்துல நீங்க எந்த கூட்டம்? சீசர்கள் கூட்டம் சொல்றாலும் கை தூக்குங்க. அட நல்லா தான் கை தூக்குங்க. இல்லப்பா நான் ஏசப்பா போலப்பா அப்படின்னு சொல்றாள் கை தூக்குங்க. அதுக்கு நான் தூக்குறேன். சரி, வந்திருக்கிற 5000 பேர் இருக்கிறாங்க, அந்த கூட்டம் சொல்றாள் கை தூக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் முதல் பந்தி. ஆனா அவங்களுக்கு வெறும் ஃபுல் சாப்பாடு. அவங்களுக்கு என்னது, ஃபுல் சாப்பாடு. ஆனா இவங்களுக்கு கூட ஃபுல்லா சாப்பாடு. அவங்களுக்கு வயிறு ஃபுல்லா சாப்பாடு, இவங்களுக்கு கூட ஃபுல்லா சாப்பாடு. இப்போ யாரா இருக்க விரும்புறீங்க? வயிறு ஃபுல்லா சாப்பாடு வேணுங்கிறவங்க கையை தூக்குங்க. அவனுக்கு அடுத்த வேலைக்கு கஷ்டம். ஆனா இவங்களுக்கு இன்னும் 4 நாளைக்கு கஷ்டமே கிடையாது. நாலு நாளைக்கு கஷ்டம் இல்லைன்னா எவ்வளவு பெரிய கைதட்டுதல் வருது பாருங்க. இப்ப நான் சொல்றது புரியுதா? நீங்க எந்த கூட்டம் சொல்லுங்க, அப்பதான் முடிப்பேன் சீக்கிரமா. 3 கூட்டம். ஒண்ணு ஏசப்பா, இன்னொன்னு சீசர்கள், இன்னொன்னு ஜனங்க. ஜனங்களுக்கு தான் முதல் பந்தி. யாருக்கு ஆண்டவர் பரிதவிச்சாரு? ஜனங்களுக்கு. கூட இருக்கிற சீசர்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? கூடவே இருக்கிறான், என்ன பண்ற, கூடவே இருக்கிறான். நம்மளை பத்தி இந்த ஆளு ஒரே ஒரு தடவை கூட சாப்பியான்னு கூட கேட்க மாட்டேங்கிறாரு. அது அவங்களுக்காக பரிதவிப்பாரா? ஆனா நம்மளும் பசியோட தான் இருக்கிறோம், இவரு கூட தான் இருக்கிறோம். ஒரு வார்த்தை கேட்கிறாரான்னு பாரு, கேட்க மாட்டாரு. அது முதல்ல கொடுத்தா தான் பிரச்சனை இல்லையா? கடைசியில தானே கொடுக்குறாரு. கேட்க மாட்டாருங்க. நீ நிறைய நேரம் கேட்கறல்ல, என்னை யாருமே விசாரிக்கவே மாட்டாரு.
நான் ஒரு நாள் இதுக்காக அழுதுருக்கிறேன். நம்மளை பார்த்து ஒரு ஆள் ஆகுது ஆறுதலா 2 வார்த்தை பேசுவான்னு இதுவரை கேட்டதே கிடையாதுங்க. நம்மளை ஆறுதல் படுத்துகிற வார்த்தையை செவிகள்ல இத்தனை வருஷம் ஊழியத்துல நான் கேட்டதே கிடையாது. ஆனா நம்ம சொல்லாத ஆளே கிடையாது. அதனாலதான் எனக்கு அப்போஸ்தலர் கடைசி வசனத்தை காட்டி கொடுத்தாரு. டேய், உன்னை 1000 அடி அடிச்சாலும் உனக்கு ஆறுதல் வார்த்தை வரவே வராது. அத்தனை காயத்தோட நீ இருந்தாலும் நீ மற்றவனுக்கு தான் ஆறுதல் கொடுக்கணும். ஏன்னா உன் அழைப்பே அதுதான். ஆமா. இப்ப சொல்லுங்க, சீசர்களை பார்த்து கேட்டாரா? இவர் வேற பரிதவிப்பாரா? என்ன பண்ணுவாரா? எப்படி இருக்கும் கூட இருக்கிறவங்களுக்கு? நான் சொல்றேன், பிரதர் போய் பிரியாணி வாங்கிட்டு வாங்க, அப்படியே நீங்களும் சாப்பிட்றாதீங்க, வாங்கிட்டு வாங்கன்னா நம்மால் போறப்ப சாப்பிட்டு வந்துடும். அதை பாஸ்டிங் முடிஞ்சல. எல்லாம் கவனிங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பரிமாறுறாங்க, எல்லாத்துக்கும் பரிமாறுறாங்க. பரிமாறி முடிச்சுன்னு சொல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. ஏன்னா ஏசப்பா இன்னும் என்ன சொல்லலை, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லவே இல்லை. இப்ப சாப்பிடலாமா வேண்டாமா, சாப்பிடலாமா வேண்டாமா, இந்த ரெட்டிப்பான நிலைமரத்தில் யார் நிக்கிறா? சீசர்கள் நிக்கிறாங்க. இப்ப சொல்றாரு, எத்தனை கூடை இருக்குது? ஆளுக்கு ஒரு கூடை இருக்குது. ஆளுக்கு ஒரு கூடையை ஃபுல் பண்ணிக்கங்க. ஐயா தட்டுங்க, நான் சொல்றேன். ஆமென். எத்தனை கூடை இருந்தது? கணக்கு போடுங்க. எத்தனை கூடை? நல்லா கணக்கு போடணும். எத்தனை கூடை? மொத்தம் எத்தனை சீசர்கள்? 12 சீசர்கள். ஆனா ஏசப்பாவுக்கு கூடையே இல்லையே. எத்தனை பேர் ஏசப்பான்னு கை தூக்குனீங்க? ஏசப்பாவுக்கு ஒரு கூடை இருந்தது. டேய், உங்களுக்கு ஒரு கூடை நிரப்பிக்கங்க, எனக்கு ஒரு கூடை எடுத்துக்கன்னு சொன்னாரா? 12 கூடை நிரப்பிட்டார். ஆனா இவருக்கு இதுதான் ஏசப்பாவுடைய ஊழியம். அவர் அழைப்பு இருக்கிறவன் என்னைக்குமே ஒன்று சொல்றேன், தனக்குன்னு ஒன்று நினைக்கவே மாட்டான். ஒன்று ஜனங்களை நினைப்பான், 2வது தான் கூட இருக்கிறவங்கள நினைப்பான். இந்த 2 நினைவுகளை தவிர்த்து தனக்குங்கிற ஒரு நினைவு அவனுக்கு வரவே வராது. அவன் தான் ஏசப்பாவுடைய ஊழியத்தை செய்யறவன். விசுவாச கையை தட்டி ஆனா மற்றவங்களுக்கு அவர் சொல்லுவார், உனக்கு 2 இருந்தா 1 கொடுறான் பாரு. ஆனா இவர் என்ன பண்ணுவார்? உள்ளதை கொடுத்துருவார். ஆனா தேவன் யாருக்கு தெரியுமா பிரியமா இருக்கிறாரு? எவன் உள்ளதையே கொடுக்கிறானோ அவன் மேல அவர் பிரியமா இருக்கிறாரு. என்னங்க இதுக்கு யாருமே ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எனக்கு தெரியும் நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு. அதனாலதான் இவனுக்கு மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எடுத்துன்னு அற்புதம் செய்யலை. இவனுக்கு பார்த்து 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 தான் அற்புதம் செய்யறாரு. மற்றவங்களுக்கெல்லாம் செவியத்தான் திறந்தாரு, நாவத்தான் பேச வச்சாரு. ஆனா இவனுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவனுள்ள வாசலையே திறந்து கொடுத்தாரு. அதனாலதான் இவனுக்கு எப்பத்தாங்கிற வார்த்தையை சொன்னார். நீங்க எங்க பாருங்க, திறக்கப்படுவாயாகங்கிற வார்த்தை ஏசப்பா எங்கேயுமே உபயோகப்படுத்தல. கண்ணு திறக்கட்டும், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு. கண்ணு, செவி திறக்கட்டும், பார்வை வரட்டும், இப்படிதான் இருந்ததே ஒழிய இவனுக்கு ஒண்ணு மட்டும்தான், திறக்கப்படுவாயாக என்னாரு. அப்ப அவனுக்கு உண்டான எல்லா வாசலையுமே அவர் திறந்து தந்தார். அதற்கு பேருதான் எப்பத்தா. கைகளை தட்டி ஆவியில அப்படியே எழுந்து நின்று இந்த முதல் ஆராதனையில எல்லாரும் தேவனுடைய விரல் என் மேல் அசைவாடணும். ஆண்டவரே, என் மேல் அசைவாடணும். நான் தேவனுடைய விரலா இந்த உலகத்துல உலாவணும். நான் தேவனுடைய விரலா இந்த பூமியில வாழணும். தேவனுடைய விரல் எனக்குள்ள இருக்கிறதே.
இந்த உலகம் அறியணும், சகல ஜனங்கள் அறியணும். எல்லாரும் கையை உயர்த்தி அந்த அபிஷேகத்துக்குள்ள வாங்க. ஓ ஜீசஸ், அந்த அபிஷேகத்துக்குள்ள வாங்க, அந்த பிரசன்னத்துக்குள்ள வாங்க, அந்த அக்கினிக்குள்ள வாங்க. நீ தேவனுடைய விரலா அந்த இடத்தை விட்டு கடந்து போகணும். உன் அழைப்பு விசேஷமானது. உனக்கு லேட் ஆகுதுன்னு நினைக்காத, அவர் கரம் உங்கூட தான் இருக்குது. உன் வாழ்க்கையில லேட் ஆகுதுன்னு நினைக்காத, அந்த ஜீவ ஊற்று உனக்குள்ள தான் இருக்குது. லேட் ஆகுதுன்னு நினைக்காத, உனக்காக அவர் வானத்தை பார்த்து பெருமூச்சு விட்டு கொண்டுதான் இருக்கிறாரு. இதோ ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டு, எப்பதா இதோ நான் 3 தடவை இந்த சத்தத்தை சொல்லுவோம். நம்ம எல்லாரும் 3 தடவை இந்த சத்தத்தை சொல்லுவோம். 3ஆம் தடவை சொல்லும் பொழுது நீ அந்த சத்தத்தை உயர்த்தி அதை உன் வாழ்க்கையில் அப்படியே அபியாசப்படுத்தி நிறுத்து. யாரையும் பார்க்காத, நீ என்ன செய்வியோ தெரியாது, ஒரு பலத்த அக்கினி உன் மேல இறங்கணும். எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு, எப்பதா ஓ ராபா பாபா, எல்லாரும் பெருமூச்சு விட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து, எப்பதா 3வது தடவை ஓ ராபா பாபா, தேவனுடைய விரல் உன் மேல வந்திருக்கா? தேவனுடைய அந்த ஜீவ தண்ணி உனக்குள்ள இருக்குதா? உன் நாம தொட்டிருக்கா? அந்த தண்ணீர் உனக்குள்ள இருக்கா? இப்ப அதே ஆவில நிரம்பி வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு சொல்லு, எப்பதா இறங்குது. கைய தட்டி அநேகர் மேல அநேகருக்குள்ள அது கொழுந்து விட்டு எரியுதே. தேவனுடைய விரா அநேகரை தொடுது. ஜீசஸ் எப்பதா எப்பதா ரியாதா ராதா ராரா ஓ ராபா பாபா பாபா ஓ மகிமே எப்பதா தேவனுடைய விரல் எப்பதா. ஆமென். ஐசலோ. சரி, இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறேன்னு சொல்றாள் கை தூக்குங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாள். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன்னு சொல்றாள் கை தூக்குங்க.